எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். பூசணிக்காய் மோர் குழம்போட ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக நான் பெங்களூர் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டை விசிட் பண்ணுறதுக்கு. அவங்க வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மோர் குழம்பு எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபி கேட்டு வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அது அவங்க ஊரில் மஜ்ஜிகை ஹுளின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு அவங்க ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய், பேன் எது வேணால் ஓகே. இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுவும் ஸ்ட்ராங் ஆயில்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நான் லைட்டாக வறுக்க போகிறேன். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஜீரகம் நம்ம நிறைய சேர்க்க போகிறோம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். பட் நீங்கள் மோர் குழம்பு எந்த காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி மோர் குழம்பு செய்வீங்க, இல்லைன்னா என்ன காய் நார்மலாக என்ன மாதிரி காய் போட்டு செய்வீங்க, கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது தனியா, ஜீரகம், மிளகு இது எல்லாமே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி சேர்க்குறேன். 4 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ இப்போ அடுத்து இதில் ஊற வச்ச பருப்பு சேர்க்க போகிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சோக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல துருவன ஃப்ரெஷ் தேங்காய் அதையும் சேர்க்குறேன். ஸோ ஃப்ளேம் லோலியே வச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் நிதானமாக வறுத்துக்கோங்க. போன வாரம் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரை ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொட்டலம் செஞ்சுருந்தேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மோர் குழம்புக்கு அதை வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு துளி பெருங்காயம் சேர்க்குறேன். மைல்டு ஃப்ளேவரிங் தான். இப்போது சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பிட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இதில் 1 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர், ஃப்ரெஷ் தயிர் அது சேர்க்குறேன். ஸோ பீட் பண்ணதெல்லாம் சும்மா ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அப்படி விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி வந்துடும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பி ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் இதில் 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். ஸோ இது ஆப்ஷன், ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும். ஸோ இது சேர்த்தா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்படி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட மசாலா ரெடி, நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை.
மசாலா அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா உடைச்சது. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜஸ்ட் சிட்டிக்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி மீடியம் பீஸஸை கட் பண்ணி சேர்க்குறேன். சரி, இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காய் வந்து நல்லா வேகணும், அதனால இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். ஸோ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுடலாம். மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இந்த வெயில் காலத்துக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. ஏன்னா பூசணிக்காய் வந்து நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணணும். ஸோ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காயிட்டே தான் வரும். ஸோ மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அதை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணதுனால இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஸோ நம்மளோட மோர் குழம்பு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அருமையான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வெயிட்டிங் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்ணுன்னு. இப்போ அடுத்த வேலை அதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் அங்கே வத்தல் வச்சுருக்கேன். இது நல்ல சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு அப்பளம் வத்தல் எது வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். என்ன வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஆஹா, பிரமாதம். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆஹா, பூசணிக்காய் வாயில் அப்படியே கரையுது. பூசணிக்காய் மோர் குழம்பு பிரமாதம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியுதா? அஃப்கோர்ஸ் பார்த்தாலே பொட்டலான்னு தெரியுது. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். மதுரை ஸ்பெஷல் உருளை பொட்டலம். நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ரெசிபி. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நான் இந்த ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன்.
ஸோ நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து இந்த பெரிய பீசஸை இங்கே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ரஃப்பாக மசிச்சுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் கை யூஸ் பண்ணி கூட அதை ஜஸ்ட் ரஃப்பாக மேஷ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக செய்கிற பொட்டேட்டோ மசாலா விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சைடில் சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ரஃப்பாக நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ இந்த மசாலா செய்கிறதுக்கு நல்ல ஒரு வைடாக ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஸோ இது 3த்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிக்கிட்டோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். சோம்பு வாசனை நல்லா தூக்குது. ஸோ வெங்காயம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டானா போதும். ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா இதை வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேம் வந்து மீடியம் லோலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்ட உடனே வாசனை 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர், ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குன்னா அது வந்து நான் கடலை மாவுனாலையும் சோம்புனாலையும் தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் டிஷ் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ். ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி சேர்க்குறேன். கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உருளைக்கிழங்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ரெசிபி மதுரை உருளை பொட்டலம். பொட்டலம் வந்து இந்த மாதிரி இலையில் தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். இது வந்து தை இலை. இது வந்து ஷாப்ஸ்லலாம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து வாழை இலையில கூட நீங்கள் பொட்டலமாக கட்டலாம். ஸோ நான் இது ரொம்ப பெரிய இலை, இதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா?
உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் எப்போ வேணால் செய்யலாம். பொட்டலம் வச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, பட் இதோட ஸ்டைல், இதோட ஒத்தென்டிசிட்டி, யூனிக்னஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இலையிலையும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா வாழை இலையிலும் நீங்கள் கட்டி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் வச்சு நான் சாப்பிட்றேன். பட் நீங்கள் இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், சும்மாவே நீங்கள் வந்து தோசைக்குள்ள மசாலா மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா, நல்ல கூலாக சூதிங்கான தயிர் சாதமோட செம்ம காம்பினேஷன் இல்லை? ஆஹா, அருமை அருமை, சூப்பர், ரொம்பவே நல்லாயிருக்கு. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு காம்போ செஞ்சு வச்சுருங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.